பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்கை செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர், நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அடைக்கலான் குருவி இல்லம் எனப்பட்ட முதியோர் இல்லத்தை கட்டி நாம் அங்கே அநேக முதியவர்களை வைத்து அவர்களை பராமரித்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். எவ்வளவோ முதியோர் இல்லங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக நம்முடைய இல்லம் இருக்கின்றது. ஏனென்றால் தினந்தோறும் காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நாம் ஜெப ஜாமவான்களாகிய வரவில் சேகர் ஐயா, தீப்புரி தேவராஜ் ஐயா போன்றவர்களை வரவழைத்து அவர்களுக்காக தினந்தோறும் ஜெபத்தை நடத்தி வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை அவர்களை ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்ல ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே 3வது சனிக்கிழமை அங்கு நாம் மாளிகையில் வைத்து கூட்டங்களை நடத்துகின்ற பொழுது அவர்களும் அந்த கூட்டங்களிலே பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கிறது. நாங்கள் மெத்தையிலிருந்து பார்த்தால் ஆண்டுடைய மாளிகை ஜெப வீடு பக்கத்தில் தான் இருக்கிறது. அதை பார்த்து அவர்கள் ஜெபித்து தங்களுடைய அந்திம காலத்தை சந்தோஷமாக அவர்கள் கழிக்கலாம். எனவே இந்த நல்ல காரியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். முதலாவதாக உங்கள் குடும்பத்தில் யாராவது இப்படிப்பட்ட முதியவர்கள் இருப்பார்கள் என்றால் ஏராளமான இடங்கள் நமக்கு இருக்கின்றன. நீங்கள் அவர்களுக்கு இதை தெரியப்படுத்தி இந்த முதியோர் இல்லத்தில் அவர்களை சேர்க்கலாம். பிள்ளைகள் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, கவனிக்க முடியல அப்படின்னா நம்மை தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறோம். அங்கே அந்த அலுமினியம் வைத்து பார்ட்டிஷன் போடுற வேலை அப்படியே நின்று கிடக்கின்றது. அதுக்கு பணம் தேவைப்படுகிறது. கர்த்தர் எப்படியாவது இந்த தேவைகளை சந்தித்து அலுமினியம் மற்றும் கிளாஸ் வைத்து அந்த பார்ட்டிஷனை எப்படியாவது நாம் முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக கொடுக்குற கரங்களை எழுப்ப நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது பிறந்த நாள் இல்லாவிட்டால் உங்கள் தகப்பன் தாயுடைய நினைவு நாள் வரும் என்றால் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பாக அங்கே தங்கியிருக்கிறவர்களுக்கும் பணிபுரிகிறவர்களுக்கும் அந்த அவருடைய நினைவாக சாப்பாடுகளை வழங்கலாம். இது நிமித்தமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, தொடர்ந்து ஜெபியுங்கள். அடைக்கலான் குருவி இல்லம் என்பது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தரிசனத்தினாலே இது கட்டப்பட்டிருக்கிறது. அது முழுவதும் நிரம்பி வழியத்தக்கதாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் சனிக்கிழமை 3வது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே ஆசிரியத்திலே தேவனுடைய மாளிகையில் வைத்து இந்த புத்தாண்டு வாக்குத்தத்த கூட்டம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் விரும்பினால் வந்து பங்கு பெறலாம். அநேகர் அங்கு வந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள், சுகம் பெற்றிருக்கிறார்கள். நீங்களும் ஏன் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். பார்த்தீங்களா? ஊசாயுடைய திறமையினாலே அல்ல, ஊசாயுடைய வாய்ஜாலத்தினாலே அல்ல, மதியுகத்தினாலே அல்ல, அங்கே ஆண்டவர் செயல்பட்டார் என்று காண்கின்றோம். அகித்தோப்பல் எவ்வளோ பெரிய ஜாம்பவான், அவர் சொன்ன ஆலோசனை அப்படி நல்லா இருக்கும். அதை ராஜா வேண்டாம் என்று அப்சலோம் வேண்டாம் என்று சொல்லத்தக்கதாக, எல்லா மூப்பர்களும் வேண்டாம் என்று சொல்லத்தக்கதாக, ஊசாயுடைய ஆலோசனை தான் சிறந்தது என்று சொல்லத்தக்கதாக ஒரு முடிவெடுத்தார்கள் என்றால் அதுக்கு பின்பாக அங்கே ஆண்டவர் செயல்பட்டார். அகித்தோப்பலுடைய நல்ல ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும்
ஜெயமோ கர்த்தராலே வரும் எனப்பட்ட அந்த வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. The horse is made ready for the day of battle, but the victory rests with the Lord. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரயாசம் எடுத்தாலும், எவ்வளவு முயற்சி எடுத்தாலும், எவ்வளவு ஓடினாலும், எவ்வளவுதான் துள்ளி துள்ளி குதித்து பார்த்தாலும் அங்கே கர்த்தர் செயல்படாதபடிக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லவே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் தகப்பனார் அவர்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் மிகவும் கொடிகட்டி பறந்தார். இந்த ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த அந்த அகதிகளுக்கு நல்ல உள்ளங்கொண்ட ஜெர்மன் தேசத்தை சார்ந்தவர்கள் அந்த நாட்களில் வீடுகளை கட்டி கொடுத்தார்கள். அந்த பொறுப்பு தகப்பனார் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி அவர்கள் அதை கட்டி கொடுத்து மிகவும் சிறப்பாக அவர் வாழ்ந்த காலங்களையெல்லாம் நான் நினைக்கின்றேன். ஆனால் அதன் பிற்பாடு அவங்க ஆண்டவரை தகப்பனார் தேடாமல் போனபடியினாலே, இன்னும் பல காரணங்களினாலே ஆண்டவர் கடுங்கோபம் கொண்டு தகப்பனுடைய அந்த பிஸ்னஸை நிறுத்தினார். அதன் பிற்பாடு அப்பா எவ்வளவோ பிஸ்னஸில் போய் இந்த பணத்தெல்லாம் எடுத்து வேறு பிஸ்னஸில் போட்டாங்க. காய்கறி பிஸ்னஸில் போட்டாங்க. மேட்டுப்பாளையத்துக்கு அப்பா போனதெல்லாம் நான் நினைத்து பார்க்கின்றேன். காய்கறிகளை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. இப்போ ரியல் எஸ்டேட்டில் பணத்தை போட்டாங்க. அப்படி நிறைய பணங்கள், மரங்களை வெட்டி விற்று பார்த்தார், என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க. எல்லாம் தோல்வியாகவே முடிந்தது. ஏனென்றால் அப்பாவுடைய நல்ல தொழில்கள் எல்லாவற்றையும் அபத்தமாக்கி போட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே முடிவு செய்திருந்தார். என்னை தேடாதபடிக்கு, என்னுடைய கிருபை இல்லாதபடிக்கு நீ ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை உணர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காண்பித்து கொடுக்க விரும்பினார். எனவே அவருடைய நல்ல பிஸ்னஸ் எல்லாத்தையுமே ஆண்டவர் அபத்தமாக்கி போட்டார். இன்றைக்கி உங்களுக்கு நிறைய தாளந்துகள் இருக்கலாம், நிறைய அறிவு இருக்கலாம், நிறைய அனுபவங்கள் இருக்கலாம், பேச்சாற்றல் இருக்கலாம். எல்லாம் இருந்தும் நீங்கள் தோற்று போய் கொண்டே இருக்கீங்களா? உங்களை விட கொஞ்சோல அறிவு படைத்தவங்க, கொஞ்சோல திறமை வாஞ்சவங்க கூட இன்றைக்கி மிகப்பெரிய இடத்துல இருக்கலாம். நீங்களும் ஒன்றும் சாதிக்க முடியாதபடி இருக்கீங்களா? காரணம் என்னவென்றால் ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்து நிமித்தமாக உங்களுடைய ஆலோசனைகளை, முயற்சிகளை அங்கே அவர் அபத்தமாக்கி போட்டார் என்பதை நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். நான் திறக்கிற வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். அத்தோடு கூட அவர் அங்கே முடிக்கவில்லை. நான் பூட்டுகின்ற வாசலையும் ஒருவராலும் திறக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு தரணும்னு சொல்லி நினச்சாருன்னா தருவார். அவர் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாருன்னா அதை யாராலுமே உங்களுக்கு தர முடியாது. உங்களுக்காக 1000 10,000 பேர் போராடினாலும், கத்தினாலும், கூப்பாடு போட்டாலும் ஆண்டவர் கொடுக்கக்கூடாதுன்னு இந்த வாசலை பூட்டிட்டாருன்னா ஒன்றுமே நடக்காது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தடுக்கிறார் என்றால் அவர் அகித்தோப்பலாக இருந்தாலும் சரி, பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் சரி, அவ்வளவு துல்லியமான ஆலோசனையாக இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் அபத்தமாக்கி போடுவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தோல்விக்கு மேலே தோல்வியை சந்திக்கிற அன்பு சகோதரா, அடிக்கு மேலே அடியை வாங்குகிற அன்பு சகோதரா, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வில் கர்த்தர் நமக்கு எதிரியாக இருக்காரா? நம்மளை பிளாக் பண்ணுறாரா? ஆண்டவர் நம்முடைய முயற்சிகளை ஆசிர்வதிக்கணும்னு நினைக்கிறாரா? அபத்தமாக்கணும்னு நினைக்கிறாரா? அவர் அபத்தமாக ஆக்க வேண்டும் என்று நினைப்பார் என்றால் நீங்கள் எவ்வளவு கோடிகளை போட்டாலும், எத்தனை இரவு பகல் கண்வழித்து நீங்கள் வேலை செய்தாலும் ஒன்று நடக்காது. ஆனால் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பார் என்றால் நீங்கள் குப்பையிலே புழுதியில் கிடந்தாலும் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துவார். இது வாலிப மக்கள் பிள்ளைகளே, நீங்கள் படிக்கிற படிப்பு எவ்வளவு கடினமான படிப்பாக இருந்தாலும் கர்த்தர் உதவி செய்தார்னா நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க. வாழ்வில் மிக உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுடைய படிப்பில் உங்களுடைய முயற்சிகளை அபத்தமாக்கணும்னு நினச்சிட்டாருன்னு வைங்க, அவர் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து போட்டாலும் ஃபஸ்ட் வர விட மாட்டார், வெற்றி பெற விட மாட்டார். ஆனால் சாதாரண படிக்கிறவங்க மாபெரும் வெற்றி அடைவாங்க. நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. கர்த்தர் வாசலை திறக்காதபடி இன்றைக்கி படித்து முடித்து வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளே, அவர் ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா எங்கே எவ்வளோ போகிறானாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. நான் அவர் திறக்கணும்னு நினச்சிட்டாருன்னா கண்டிப்பாக எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாதபடிக்கு அங்கே உங்களுக்கு வேலை கிடைத்து விடும். எனக்கு ஜெபிக்கிற ஒரு சகோதரியை தெரியும். அவர்கள் கல்லூரியில் பேராசிரியர் வேலை கிடைத்தது. வேலை கிடைத்து அவர்களுக்கு சம்பளமே வரவில்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு காசு கொடுத்து சம்பளம் வரவே வேண்டாம், ஆண்டவர் எனக்கு சம்பளம் கொடுப்பார், எனக்கு அது போதும், இல்லைன்னா நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னாங்க. 2 வருடம் ஆகிவிட்டது, 3 வருடம் ஆகிவிட்டது, 3.5 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு சம்பளமே வரவே இல்லை. ஆனால் அவர்களும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாங்க, என் கர்த்தர் எனக்கு சம்பளத்தை தருவார் என்று சொல்லி. பாருங்கள், நான் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தேன். அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னாங்க, எனக்கு சம்பளம் எல்லாம் ஒழுங்காகிவிட்டது, இந்த மாதம் வருது. எப்படி என்று கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். பாருங்கள், சம்பந்தமே இல்லாமல் ஒரு மூலமாக ஆண்டவர் பேசி ₹1 கூட செலவில்லாதபடிக்கு அந்த வேலையில் சம்பளம் வரும்படியாக கட்டளையிட்டார். அதுவும் அரியரோடு கூட வரும்படியாக கட்டளையிட்டார்.
கர்த்தர் செயல்பட்டார்னா ஒரு நிமிஷத்தில் வாசலை திறந்துடுவார். கர்த்தர் பிளாக் பண்ணிட்டாருன்னா, பூட்டிட்டாருன்னா ஒருத்தருமே திறக்க முடியாது. இதையெல்லாம் அனுபவசாலிகளும் கர்த்தரோடும் நடப்பவர்களும் தான் புரிந்து கொள்கிறாங்க. கர்த்தரை புரிஞ்சு கொள்ளாதவங்க இதை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. தேவன் நடத்துவதை மனிதர்கள் கண்டுபிடியார்கள், அவங்களால முடியாது. தேவன் நடத்துதல் மிகவும் அது அறிவானதாக இருக்கும். அவருக்கு தான் புரியும், நமக்கு புரியாது. எனவே அவருடைய கரத்தை பற்றி கொண்டு தான் நடப்போம் என்றால், செய்கிற எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் செய்வோம் என்றால் வாழ்விலே வெற்றி பெறுவோம். இங்கே அகித்தோப்பலுடைய ஆலோசனை அபத்தமாக்கப்பட்டு விட்டது. ஒன்றுக்கும் உதவாத அந்த தோல்வியை கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கிற அந்த ஊசாயுடைய ஆலோசனை அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காரணம், கர்த்தர் செயல்பட்டார். ஆண்டவர் செயல்பட்டார்னா நமக்கு வெற்றி. ஆண்டவர் நமக்கு எதிராக செயல்பட்டார்னா நமக்கு தோல்வி. அது ஊழியமாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதுதான் நடக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு, அங்கே அபத்தமாக போயிடுச்சு, ஊசாயுடைய ஆலோசனை ஜெயித்திருச்சு. அப்படின்னோடனே அவர் என்ன செய்தார் என்று நான் காண்கிறோம். பாருங்கள், 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு ஊசாய் சாதேக் அபியாத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து, இன்னபடி அகித்தோப்பல் அப்சலோமுக்கும் இஸ்ரவேல் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான். நானோ இன்னபடி ஆலோசனை சொன்னேன். இப்பொழுது நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படி செய்தி அனுப்பி, இன்று ராத்திரி வனாந்திரத்தின் வெளிகளை தங்கவே வேண்டாம். ராஜாவும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். பார்த்தீங்களா, அங்கே யோனத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதுனாலே காணப்படாதபடிக்கு இன்றகள் அணையை நின்று போய் கொண்டிருந்தார்கள். ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னால் அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்க போனார்கள். இங்கே ஒரு காரியம் நடப்பதை பார்க்கிறோம். இந்த ஊசாயி உடனடியாக செயல்படுறாரு. இங்கே இவ்வளோ ஒரு ஆபத்து உண்டாகிட்டு இருக்குது. திடீர்னு ஒருவேளை நைட்டே வெட்டணும்னு சொல்லி அகித்தோப்பல் சொன்னார். நான் தடுத்துருக்கிறேன். திடீர்னு ராஜா மனசு மாதிரி அப்படியே அனுப்பிட்டாருன்னா நீங்கள் எல்லாருமே காணாமல் போயிடுவீங்க. உடனே யோர்தானை கடந்து போயிருங்க, அந்த நதியை கடந்து போயிருங்க, வெளியில் தங்காதீங்க, உங்களுக்கு ஆபத்து வருது, உடனே ஓடிடுங்கன்னு சொல்லி அங்கே அவங்க ஆசாரிகள் மூலமாக, சாதாக் அபியாத்தார் மூலமாக அந்த செய்தியை தாவீது ராஜாவுக்கு கொண்டு செல்ல அங்கே ஆட்களை அனுப்பினார் என்று நாம் காண்கின்றோம். இங்கே ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது. கர்த்தர் அகித்தோப்பலின் ஆலோசனை அபத்தமாக்கி விட்டார். எல்லாம் இங்கே அவர்களுக்கு சாதகமாய் வருகிறது. ஆனாலும் கூட இது காணாது. இந்த செய்தியை தாவீது ராஜாவுக்கு போய் சொல்லுங்க, அவர் அங்கிருந்து வேகமாக தப்பி ஓட சொல்லுங்க, கூட இருக்கிறவங்களை தப்பி ஓட சொல்லுங்க என்று சொல்லி ஊசாய் தன் கடமையை முழுமையாக செய்வதை காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நிறைய பாடங்களை, அனுபவ பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் கர்த்தரோடு நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நிறைய பாடங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறவராக அவர் இருக்கின்றார். அதில் முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? இங்கே ஒரு செய்தி இருக்குன்னா அந்த செய்தி அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த செய்தி சேரலைன்னா அவர் அங்கேயே வெளியே தங்கியிருப்பார், பெரிய ஆபத்து வந்துடும், அங்கே தப்ப முடியாது, தூரமாக போயிருங்க, நம்ம பின்தொடர்ந்து வர முடியாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி ஒரு செய்தி சொல்லிவிட்டாரா? நம்முடைய வாழ்க்கை பாதையிலும் கூட நமக்கு வர வேண்டிய செய்திகள் நமக்கு வரவில்லை என்றால் நாம் நிச்சயமாக நம் வாழ்வில் எல்லாவற்றையும் இழந்து போய்விடுவோம். பாருங்கள், நாம் ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு செல்கிறோம். ஆலயத்துக்கு செல்கிற பொழுது நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன? ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் இன்றைக்கு எனக்கு தர இருக்கிற செய்தி என்ன? என்ன பேசணும், நீங்கள் பேசணும், இப்போ அதுக்கு தான் நான் உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லி போய் உட்காரணும். அதே போல் இரவு 9 மணி ஆயிடுச்சு, காலைல 6:30 மணி ஆயிடுச்சுன்னா நம்ம ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்குறதுக்கு உட்கார்ந்துருக்கீங்கன்னா ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரை இன்றைக்கி பிரதர் மூலமாக எனக்கு என்ன செய்தி கொடுக்க போகிறீங்க? ஆண்டவர் என்கிட்ட பேசுங்க, கர்த்தாவே என்கிட்ட சொல்லுங்க, நான் கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், நான் கீழ்ப்படிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் உட்காரணும். ஏதோ ஒரு செய்தி வழக்கம் போல் பிரதர் கொடுப்பாங்க, தாவீதுடைய வாழ்க்கையை பற்றி கொடுத்துட்ருக்காங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் கேட்டு வரும், அப்படி என்பது அல்லவே அல்ல. ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஒரு ஆவலோடு கூட, இதுதான் அந்த செய்தி வாழ்க்கையை மாற்றப் போகிறது, பிரயோஜனமான செய்தி என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட அந்த இடத்துல ஆசையோடு கூட நாம் இருக்க வேண்டும். பிரித்துக்குரியவர்களை, சாப்பாடை சாப்பிடும்போது ஆசையோடு சாப்பிடணும். அப்படிதான் நம்முடைய உடம்புல போய் அது சேரும். அப்பொழுது அதுக்கு நமக்கு தேவையான பலன் நமக்கு கிடைக்கும், எல்லா பணிகளையும் செய்யத்தக்கதாக, ஊழியத்தை செய்யத்தக்கதாக. சாப்பாடு வந்துருச்சா அப்படியா வெறுப்போடு கூட நம்ம அதை சாப்பிடுவோம். நான் பிடிக்காத குழம்பு, பருப்பு குழம்பு, ரசம் அப்படின்னு சொல்லிட்டு, சிக்கனும் இல்லை மட்டனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிச்சலோடு சாப்பிடுவோம் என்றால் அது உடம்புல சேராது.
ஆர்வமாய் செய்தி கேட்க உட்காரணும். ஆண்டவரே இன்னைக்கு என்ன பேசியே ஆகணும், இந்த நாளில் எனக்கு தேவையான செய்தி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி நீங்கள் விருப்பத்தோடு கூட வந்து உட்காருவீங்கன்னா, பேசுகிற தாசன் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த நாளில் என்ன செய்தி தேவை இருக்கிறதோ செய்தி ஆண்டவர் அப்பட்டமாக தருவார். ஆனால் நீங்களோ சரி பார்ப்போம் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு மனசு எங்கே இல்லாமல் வச்சுக்கிட்டு நீங்கள் உட்காருவீங்கன்னா ஏமாந்து போய் விடுவீர்கள். நிறைய பேர் ஆலயத்துக்கு போகிறது எதுக்குன்னு தெரியாமல் போகிறாங்க. டிவியில் மெசேஜ் பார்க்குறவங்க எதுக்கு நம்ம பார்க்கணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறாங்க. இந்த நாளிலே இந்த ஊழியக்காரன் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக என் வாழ்க்கைக்கு தேவையானவைகளை கர்த்தர் பேச வேண்டும், என்னை கரம் பற்றி நடத்த வேண்டும் என்கிற ஆசையோடு நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் சாதாக்கள் அபியத்தர்கள் வருவார்கள். அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு சேவையான செய்தி வரும். நிறைய பேர் அப்படி அறியாமலே உட்கார்ந்துருக்கனால ஆண்டவர் இந்த நல்ல செய்தியை கொடுத்தா கூட, அன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான செய்தியை கொடுத்தா கூட அவங்க அதை கேட்காமலே போயிடுறாங்க. அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் அவங்க தோல்வி அடைகிறாங்க. பிரியத்துக்கு நமக்கு தேவையான செய்தி ஆண்டவர் அகித்தோஃபல் மன்னிக்கணும், அந்த அபியாத்தார் சாதோக் மூலமாய் கொண்டு வருவார், ஊழியக்காரர்கள் மூலமாய் கொண்டு வருவார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதை கேட்பதற்கு நம்முடைய செவிகள் திறந்திருக்கிறதா? காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். செவி இருந்தும் கேளாதவர்கள், கண்ணிருந்தும் காணாதவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நல்ல செய்தி சொல்லப்படுகிற பொழுது நான் வாழ்விலே அதை கேட்காம போயிட்டோன்னா அதை விட வேதனை ஒன்றுமே இல்லை. கண்ணிருந்து பார்க்காம போயிட்டோன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு சமயம் தூர இடத்துக்கு நாங்கள் டீமாக ஊழியத்துக்கு போனோம். அந்த நாட்களில் ஊழியத்துக்கு போனாலே 10-15 பேர் அந்த சைலோவில் போவோம். அந்த சைலோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாகனம். 4 லட்சம் கிலோமீட்டர், 4,25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அப்படின்னா எங்கெல்லாம் இந்த ஊழியத்துக்கு பேர் போவோம் பார்த்தீங்களா? அப்போ ஒரு டீமையே கூட்டிட்டு மேலே ஆடியோ பெட்டிகளை ஏற்றிக்கிட்டு, பாக்ஸ்லாம் ஏற்றிக்கிட்டு, உள்ளே எல்லாம் காலுக்குள்ளே கைக்குள்ளே சட்டிக்குள்ளே பானைகளை கிடக்கிற மாதிரி கிடப்பாங்க. எல்லாரையும் கிறிஸ்டோபர் ராஜா தான் கூப்பிட்டு போகணும், எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அதுவும் சிறப்பான சாப்பாடு, சிறப்பாய் தங்குற இடம்னு சொல்லிட்டு 2-3 நாள் டூர் இருக்கும். அவங்க எல்லாம் ஜாலியாக டூருக்கு வர மாதிரி வருவாங்க. நான் கையில் இருக்கிற காலுக்கெல்லாம் விற்று பட்னி கிடந்து வாயை கட்டி வைத்த கட்டி காசை கொண்டு வருவேன். கூட இருக்கவங்க நல்லா ஜாலியாக வருவாங்க. இப்போ அதை பற்றி நான் பேசுறதுக்கு வரல. ஒரு சமயம் நம்ம வண்டியை ஓட்டுறவர் கோயம்புத்தூர் வீதிகளில் நம்ம போயிட்டுருக்குறோம். அப்போ மறக்கவே முடியாது, பக்கத்தில் நிறையா வண்டி போகுது. இவர் பக்கத்து வண்டியில் நிறைய ஜாமானை ஏற்றிட்டு போகிறாங்க. அதில் விளக்குமாறு போயிருக்கு, மொத்தமாக வச்சுட்டு போகிறாங்க. அப்போ அந்த விளக்குமாறு அவர் பார்த்துட்ருக்கார். வண்டி எப்படி ஓட்டிக்கிட்டு இங்கே பார்க்கணும் இல்லையா, அவர் விளக்குமாரை பார்த்துட்டு இருந்தார் பாருங்க. திடீர்னு எதிர்த்தாப்பில் வந்துருச்சு. ஓன்னு சொல்லி பிரேக்கை போட்டு வண்டி நிப்பாட்டினார். என்னாச்சுங்க பிரதர்னு கேட்டால், நான் கொஞ்ச நேரம் விளக்குமாரை பார்த்துட்டேன், என் கண்ணு விளக்குமாறு பின்னால் போயிடுச்சு அப்படின்னாங்க. அப்பொழுதுதான் கண்டுபிடித்தேன், கர்த்தர் கண்களை கொடுத்துருக்கிறாரு, பார்க்குற பார்வையை கொடுத்துருக்கிறாரு, ஓட்டுறதுக்கு ஆற்றலை ஞானத்தையும் கொடுத்துருக்கிறாரு, நல்ல டிரைவர். ஆனால் கவனம் ஒரு விசை வேற எங்கோ போய்விடும் என்றார். கண்கள் இன்னொரு பக்கமாக போயிடும்னா எவ்வளோ திறமை இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்றைக்கு ஆண்டு விபத்து வராதபடி பாதுகாத்தார். கர்த்தருக்கு கோடி சோத்திரம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே கர்த்தர் நமக்கு கண்களை கொடுத்துருக்கிறார். இந்த கண்ணால் பார்க்கணும், காது கொடுத்துருக்கிறார், காதால் கேட்கணும். டிவி முன்னால் உட்காரும்போது இன்றைக்கு இந்த ஊழியக்காரன் மூலமாக எனக்கு தேவையான செய்தி வர வேண்டும் என்று வாஞ்சையோடு பார்ப்பீர்கள் என்றால், கேட்பீர்கள் என்றால், அன்றைக்கு உங்களுக்கு தேவையான மன்னாவை, போஜனத்தை அந்த ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் ஆர்வம் இல்லாமல் போய் உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா அதை கேட்கவே முடியாது. இங்கே இந்த செய்தி ஒரு வேலைக்காரி மூலமாக அந்த ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தாவீது வீட்டில் இந்த வேலைக்காரிட்ட ஊசாய் சொல்கிறார். இந்த வேலைக்காரி போய் அங்கே அந்த சாதாக் அபியாத்திட்ட போய் சொல்கிறாங்க. இப்படியாக செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இடமாக முன்னேறுகிறது. டீம் ஒர்க்கு. இங்கே ஊசாய் சொல்கிறாரு, வேலைக்காரிட்ட போகுது, வேலைக்காரி அங்கே போகிறாங்க, இன்னொருத்தர் அங்கே போய் சொல்கிறாங்க, தாவீதுட்ட போகுது. டீம் ஒர்க் இருக்குது. ஒரு சின்ன டீம் தான், ஆனால் டீம் ஒர்க் இருந்தால் தான், ஒவ்வொரு கையாக போனால் தான் கடைசியில் போய் சேரும். இந்த வாழ்க்கையில் நமக்கு டீம் வேணும், கண்டிப்பாக டீம் வேணும். சிம்சோனுக்கு டீம் இல்லாதனால தான் பெரிய பிரச்சனையில் அவர் கஷ்டப்பட்டார், கீழே விழுந்து போனார். டீம் இருந்திருந்தால், அப்படிப்பட்ட ஒரு நல்ல டீம் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி வந்திருக்காது இல்லையா? அப்போஸ்தலன் பவுல் முதல்ல அவர் பர்னபாவை கூப்பிட்டு போகிறார், பிறகு ஷீலாவை கூப்பிட்டு போனார், தீமோத்தியை கூப்பிட்டு போனார். இவரெல்லாம் சேர்ந்து ஊழியம் செய்தாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 சீசரில் அழைத்து கொண்டு போனார். நாமும் கூட டீமாக ஊழியத்துக்கு போவோம் என்றால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நமக்கு ஒரு டீம் தேவை. பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், நமக்கு ஒரு டீம் தேவை என்பதை நாம் உணர்ந்து செயல்படும் பொழுது மாத்திரமே வெற்றி பெற முடியும். எனக்கு யாரும் தேவையில்லை, நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா வாழ்வில் தோல்வியை நாம் அடைவோம்.
பிரியத்துக்குரியவர்களே பாருங்கள், 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் பாருங்கள், 18ஆம் வசனம். ஒரு பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் பஹூரிமில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டுக்கு பிரவேசித்தார்கள். ஒரு முற்றத்தில் ஒரு கிணறு இருந்ததில் இறங்கினார்கள். வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்றின் மேல் விரித்து காரியம் வழிபடாதபடிக்கு அதன் மேல் நோயை பரப்பினார். அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்திரீ இடத்திலே வீட்டுக்குள்ளே வந்து அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அந்த ஸ்திரீ வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றார்கள். இவர்கள் தேடி காணாதே போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள். இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவித்து தாவீது நோக்கி, சீக்கிரமாய் எழுந்து ஆற்றை கடந்து போங்கள், என்னபடி அகித்தோப்பல் உங்களுக்கு ரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார். இவங்களுக்கு ஒரு டீம் இருக்கிற மாதிரி எங்கள் ஏத்தாப்புலேயும் ஒரு டீம் இருக்குது. சின்ன பிள்ளை இதை பார்த்து இப்படி இப்போ நியூஸ் போதுங்கிறது அப்சலோம்கிட்ட போய் சொல்லிடுறான். உடனே அப்சலோம் சேவலில் அனுப்புகிறார். சேவல் வேகமாக வராங்க. இங்கே இவர்கள் இருவரும் ஓடுறாங்க. தாவீதுட்ட போய் இந்த செய்தியை சொல்லணும், இல்லைன்னா அவர் அழிஞ்சு போயிடுவார். அப்பொழுது பஹூரிமுக்கு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தாவீது ராஜாவுக்கு ஆதரவாக ஒரு வீடு இருக்கிறது. பார்த்தீங்களா, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை அங்கே காண்கிறோம். அந்த நேரத்தில் யோனத்தானையும் அகிமாசையும் அவர்கள் பாதுகாக்கிறாங்க. கிணறு இருக்குது, கிணத்துக்குள்ளே இறங்கிக்கன்னு சொல்லிட்டு மேலே ஒரு கட்டளை போட்டு அது மேலே நோயெல்லாம் பரப்பி அவர்களை ஒழித்து வைத்து அந்த வீட்டு மக்கள் காப்பாற்றினார்கள் என்று சொல்லி நான் காண்கின்றோம். பஹூரிமினப்பட்ட வீட்டில் அவசரத்தில் ஓடி இருப்பாங்க. ஆனால் அங்கே அந்த வீடு அவர்களுக்கு சாதகமாக, தாவீதுக்கு சாதகமாக இருந்தது. ஹோல் கண்ட்ரியும் இப்போ அப்சலோமுக்கு பாராக இருக்குது. ஆனால் அங்கே பஹூரிமில் அங்கே அவர்களுக்கு ஒரு வீடு இருந்தது என்று சொல்லி காண்கிறோம். அந்த ஆபத்திலிருந்து யோனத்தானும் அகிமாசு தப்பி தாவீதுக்கு போய் அந்த நியூஸை சொன்னாங்க என்று நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு போகிற நியூஸை யாராலும் தடுக்க முடியாது. சாத்தான் அதை தடை செய்து பார்ப்பான். சாத்தான் நிப்பாட்டிலான்னு பார்ப்பான், ஆனால் நிப்பாட்ட முடியாது. கர்த்தர் எப்படியாவது அவர்களை கொண்டு போய் சேர்ப்பார். உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா அந்த உலகத்து மக்கள் அதை கெடுக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. நல்ல பேர் வரும்னா அதை கெடுக்கணும்னு சொல்லி இந்த உலகத்து மக்கள் நினைப்பாங்க. நான் ஆண்டவரோ அதை கொண்டு போய் சேர்ப்பார். உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு அதை கிடைக்கும்படியாக செய்வார். உங்களுக்கு சுகம் கிடைக்கக்கூடாதபடிக்கு சாத்தான் போராடுவான். உங்கள் பிள்ளைகளுக்கு சுகம் கிடைச்சிடக்கூடாதுன்னு போராடுவான். ஆண்டவர் அதை உடைத்து போடுவார். உடைத்து போட்டு ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட அருமையான சத்தியத்தை நாம் கேட்கின்றோம். பாருங்கள், அந்த கிணத்துக்குள்ளே அவங்க ஒளிஞ்சு மேலே மூடி வச்சுருக்காங்க. பக்கத்தில் சுற்றி சுற்றி அந்த வீட்டில் போர் செய்வர்கள் தேடுறாங்க. ஆனால் கிணத்துக்குள்ளே தான் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல. பிடிச்சிருந்த கொன்னே போட்டிருப்பாங்க. ஆனால் கண்களை கர்த்தர் மறைத்தார். எதிரிகளுடைய கண்களை மறைத்தார். மூளையை மழுங்கி போகும்படியாய் செய்தார். அவளை அங்கிருந்து வேறு பக்கமாய் போகும்படியாய் செய்தார். பிரியத்துக்குரியவர்களை, இந்த அருமையான நாளிலும் கூட அருமையான சத்தியத்தை நாம் கேள்விப்பட்டோம். தாவீது ராஜாக்கிட்ட போய் நீ சொன்ன தாவீது ராஜா அப்படியே வேகமாக கடந்து போகின்றார். மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அவர் தப்பிக்கொண்டார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். நம்முடைய வாழ்விலும் கூட நாம் தப்பி செல்லும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஏசாயா 40ஆவது அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உங்களை தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன். உங்கள் முதிர் வயதிலும் நரை வயதிலும் நான் அப்படியே செய்வேன். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நீங்கள் தப்பி போகும்படியாக உதவி செய்வார். உங்களுடைய பிள்ளைகள் தப்பி போகும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். இந்த வருடத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். எதை குறித்து பயந்து கொண்டிருந்தீர்களோ, யாரை குறித்து பயந்து கொண்டிருந்தீர்களோ அவர்கள் தொட முடியாதபடிக்கு ஆண்டவர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். உங்களுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, 2-3 பேர் சேர்ந்து என் நாமத்தில் கூடினால் நான் அவர்கள் மத்தியில் இருக்கிறேன்னு சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். சும்மா வந்து உட்கார மாட்டீங்கப்பா. நாங்கள் என்ன ஜெபிக்கிறோம், என்ன பேசுகிறோங்கிறது நான் கேட்பீங்க. கேட்டு கர்த்தாவே அதன்படியே நீங்கள் செய்வீங்க. அதற்காக நன்றி. இந்த நாளிலும் கூட ஆர்வத்தோடு உங்களுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக கண்ணீரோடு மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஜெபிக்கிறோம். ஐயா ஓர்ரா பா கபாலா சந்தரா துனியா கபாலா தூபானா பா கனத்தியா கபானா கரா மஹபாலா தியானா கரா பாலா கரணியா கரா பாலா கரா ரவுனியா பாலா துனியா கௌரத்தனியானா. ஒரு சௌரி உண்டு, என்னை பின்தொடர்ந்து வராங்க, எனக்கு தீங்கு விளைவிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் எங்கே போனாலும் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அதுக்கு எடுத்து போடுறாங்க. பொல்லாத ஆவிகளும் என்னை பின்தொடர்கிறது என்று சொல்லி கவலையோடு நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவர் அவரை கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்தவர்கள் உங்களை விட்டு விட்டு வேறு பக்கமாய் போவார்கள். இனி நீங்கள் சுகமாக தங்கியிருப்பீர்கள். 2024 எந்த ஒரு பொல்லாத மனுஷனும் ஆவியும் உங்களை தொடர ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். கடிய மடக்கட துணியா தூள் தூணியா தூபானியா கரா. ஒரு சகோதரன் அங்கலாய்க்கிறீங்க. இன்றைக்கி தான் எனக்கு புரியுது, ஆண்டவர் என்னுடைய பாதைகளை அபத்தமாக்கி போட்டார், என் முயற்சிகளை அபத்தமாக்கி போட்டார். அதனால தான் என் பிஸ்னஸ் எல்லாம் போயிடுச்சு. நான் இந்த தவறுகளை உணர்ந்தேன். இன்னும் ஆண்டவர்கிட்ட போவேன்.
என் திறமையை நம்ப மாட்டேன், ஆண்டவரை நம்பவே நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அதை செய்யுங்க சகோதரா. உங்களை நம்பாதபடி, உங்களுடைய பலனை நம்பாதபடி, உங்களுடைய அறிவை நம்பாதபடி ஆண்டவரை நம்பி காலெடுத்து வச்சு பாருங்கள். கத்துட்டு ஒப்பு கொடுத்து பாருங்கள். இழந்து போன எல்லா லட்சங்களையும் கோடிகளையும் ஒரு சில மாதங்களுக்கெல்லாம் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். மறக்கா தூணு தோறு தோறு துருதிரி அபாலா தீமாரபார தியானக்கரா. நன்மை பெற்றவர்கள் உங்களுக்கு எதிரிகளாக திரும்பி இருக்கிறதுனால சகோதரா சோர்ந்து போயிருக்கிறீங்க. நான் இவ்வளோ நன்மை செஞ்சேன், என்கிட்ட எவ்வளோ நன்மையை வாங்கினாங்க, இன்றைக்கி என்னை அழிக்கணும் நிற்கிறாங்களேன்னு சொல்லி அங்கலாய்க்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், யூதாஸ் காரியத்து என் கூட இருந்து என்னை காட்டி கொடுக்கவில்லையா, அதே போல் உனக்கு கூட இருந்தவங்க உனக்கு எதிரியாக நிற்கிறாங்க, பயப்படாத, கண்முனால் உன்னை உயர்த்துவேன், நீ உயர உயர நீ பரப்பா என்று சொல்லுகிறீர். நன்றி. கல் மாறா தீனி மாறா தூ மாறா பவுனி சந்துரினி பார்க்குற வாலிப மகளை உண்மையாய் நேசித்தாய், உண்மையாய் நீ இருந்தாய். உனக்கோ எல்லாம் பொய்யாகவே வந்தார்கள், பொய்யான மனிதர்களே வந்தார்கள், பொய்யே சொன்னார்கள், உன்னை ஏமாற்றினார்கள். என்ன வாழ்க்கை இது கடந்து என்று கசந்து போய் நிற்கிறாய். ஒன்று கெட்டுப்போகவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பழையவைகளை மறந்துவிடு, எல்லாவற்றையும் புதிதாக்குவே என்று சொல்லி தூய ஆவியானவர் சொல்லுகிறார். லஹி மாறி கரியா பானி தீனியா பூர துணியா பூரா கந்துருனியாரா. ஒரு நிமிஷத்தில் எல்லாம் கருகி போயிட்டு சகோதரி, எல்லாம் உங்களை விட்டு போயிட்டு பிரியமானவர்கள் போயிட்டாங்க. ஒரு குடும்பத்தில் அவ்வளோ பெரிய சுகம் வந்துச்சு. ஆனாலும் கூட நீங்கள் நிர்மூலமாகாதபடி கத்தர் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார். நன்றி ராஜா. ரீ போகோரணியா மானி தீயாக்காரா. நம்பிக்கையற்று இருக்கிற சகோதரா, நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏசப்பாவுக்குள் நம்பிக்கை கொண்டு முயற்சி எடுத்து பாருங்கள். இந்த முறை வெற்றி உண்டு. பல முறை தோற்று போனீர்கள், இந்த முறையை நீங்கள் வெற்றி அடைவீர்கள், தோற்று போக மாட்டீர்கள். கல் கர்ராமா தாராணியா தூரா தூணா மரபானா கரா தினியாரா பாலகரா. பல படிகளில் ஏறி ஏறி இறங்கியும் கூட இன்டர்வியூ போய் கூட வேலை கிடைக்காமல் இருக்கிற தம்பி, இந்த நாளில் நீங்கள் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. விசுவாசத்தோடு போ, என்னை நம்பி போ, உனக்கென்று ஒரு நல்ல ஸ்தலம் ஆயத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நன்றி அப்பா. வியாதிகளை மாற்றுங்க, மரண படுக்கையில் இருப்பவர்களை காத்துக்கொள்ளுங்க. அந்த கட்டுகள் உடைந்து ஒரு சுகம் பெற்று நார்மலாக வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. நடக்க முடியாத நடக்கட்டும், சாப்பிட முடியாத சாப்பிடட்டும், நெஞ்சுக்குள்ளே நிற்க வேண்டாம் ஆண்டவர், பயங்கள் வேண்டாம், தூக்கமின்மைகள் வேண்டாம் ஆண்டவரை. வேலைக்கு போகட்டும், சம்பாதிக்க போகட்டும், படிக்க போகட்டும், போதை அடிமைத்தனங்கள் மாறட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும். ஒரு ஆசீர்வாதமாக நீரூற்று பொங்கி பொங்கி வருவதாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். குடி பழக்கங்கள் மாறட்டும், பைக்கு வேகமாக ஓட்டி அப்பாவின் மேலே மொட்டி அவர்களை கொண்டு தானும் கொலையின பிறக்கிற வாலிபர்களை எப்படியாவது சந்திப்பீராக. ஆண்டவரே, பெற்றோருடைய கண்ணீரான ஜபத்தை கேட்டு வாலிப பிள்ளைகள் வாலிபத்தின் பாவங்களை சிக்கி வீட்டை விட்டு முன்ன பண்ண தெரியாத கூட ஓடி வாழ்க்கை அழித்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. முதியவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. அப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய கண்களில் இறக்கம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட அப்பா, உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அமைதியும் சமாதானமும் சந்தோஷம் உண்டாகட்டும். இன்னொரு கொள்ளையினோ இன்னொரு லாக்டவுன் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, அப்படியே தகப்பனே சோதரம் ஐயா, இந்திய தாய் திருநாட்டையும் தமிழ்நாட்டையும் ஆசீர்வதிங்க. அநேக மதத்தொழில் மொழி பேசல் உண்டு, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஏசப்பா நாமத்தினாலே ஆண்டவரே கண்ணீரோடு மன்றாடுகிறோம். அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் அனைவரையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கப்பா. நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, அறிமுகப்படுத்துகிறவங்க, ஜபத்தினாலே காணிக்கை நடத்தாங்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குருவி இல்லத்துக்கு எனக்கு 47 முதியவர்கள் தேவைப்படுறாங்க ஐயா. எங்கிருந்தாவது அவர்களை அழைத்து கொண்டு வந்து அங்கே முன்குறித்தவர்களை தங்க வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், தோட்டக்காரர் தேவை, ஆண்டவரை நர்சஸ் தேவை, அர்ப்பணிப்புள்ள ஜனங்களை அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், காத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. பழத்தோட்ட ஊழியங்கள்